ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து இப்போ புதுசாக சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ். ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போவோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருந்து பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்களை போகலாம். சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ அவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியமாகவும் இருக்குது. இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது வித் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 77 mm இருக்குது. ஹைட் வந்து 162 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லீக்காகவும் ரொம்பவே மெல்லிசாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எஸ் பென் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெஸ்டன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.3 மீட்டர்ஸில் வந்து 30 நிமிஷம் இது வந்து வாட்டர் ரெஸ்டன் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.8 inch டைனமிக் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு பஞ்ச் ஹோல் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 91.9 அப்படிங்கிற ஹையஸ்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ்லாம் ரொம்பவே தின்னாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஆஸ் யூஷுவலாக வந்து சாம்சங் டிஸ்பிளேஸில் இருக்க மாதிரி இந்த டிஸ்பிளேலையும் வந்து நீங்கள் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கேல் டவுன் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் சாம்சங் டிஸ்பிளேனாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து சாம்சங் நோட் 10லேயும் வந்து டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் 9825 அப்படிங்கிற சாம்சங் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ப்ராசஸ் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தாறுமாறாக பர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து US போன்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 855+ அப்படிங்கிற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 7 nm பில்ட் ஆன ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது edge to edge இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் 9825ல் மாலி G76 MP12 அப்படிங்கிற ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 855+ல் வந்து பார்த்தீங்கன்னா adrino 640 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு தாறுமாறான ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் இருக்காது தான் சொல்லணும். டே டு டே டாஸ்க் ஆகட்டும், அதே மாதிரி கேமிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த வாட்டி வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 MP f1.2 to 2.4 வேரியபிள் அபர்ச்சர் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக வந்து லோ லைட் ஷாட்ஸ் ஆகட்டும் இல்லை டே லைட் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 12 MP f2.1 அபர்ச்சர் சைஸில் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தேர்ட் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அபர்ச்சர் சைஸில். இதுக்கு அடுத்தபடியாக ஃபோர்த் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் 3D கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டெப்த்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே எடுக்கும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து இதோட வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது 4K 30 மற்றும் 60 FPS வீடியோ எடுக்க முடியும். 1080p 240 FPS வீடியோ இதில் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 720p 960 frames/s சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோவும் இதில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனால் வந்து HDR10+ வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதை தவிர்த்து செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற பஞ்ச் ஹோலில் வந்து ஒரு 10 MP f1.8 அபர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இந்த கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 256 GB அப்படி இல்லாட்டி வந்து 512 GB அப்படிங்கிற ரெண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக OSன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Android 9 Pieல வந்து ரன் ஆகுது. ஆன் டாப் ஆஃப் வந்தீங்கன்னா கஸ்டம் UI ஆன சாம்சங்கோட One UI அப்படிங்கிற கஸ்டம் UIயில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹார்ட்வேரும் நல்லா இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டெக்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டாக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து ஒரு டெஸ்க்டாப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம்.
பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4300 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ 45 வாட் சார்ஜர் வந்து இதில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வேகமாக வந்து இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிவிடும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ இதுவும் வந்து ரொம்ப குயிக்காகவே சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லலாம். இதை விட இன்னொரு ஃபீச்சர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பண்ண முடியும். ஸோ இது மூலயமா வந்து இந்த Note 10 Plus வச்சு இன்னொரு வேறு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபோனை வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். 9 வாட் அவுட்புட்டோட வருது. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி, இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் எஃபிஷியண்டான ஒரு ப்ராசரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கடைசியாக இந்த சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லான்ச் ஆகல ஒரு 90,000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே டாப் நாச்சில் தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த சாம்சங் கேலக்ஸி Note 10 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.